ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கார்த்திகா, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கல்வெட்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருச்செங்கோடில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க, அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்குங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஓரளவு படித்தவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. வசதி குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, நல்ல குணமானவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய அப்பா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகை போகிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவு ஓரளவு சீர்சனத்தெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து இப்போ தனியார் கம்பெனிக்கு தாங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் பணம் காசு வசதியெலாம் வந்து அதிகமாக எதிர்பார்க்காத மணமகனாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணமகள் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு படிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு மணமகன் வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா ரஞ்சனி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துள்ள கல்வெட்டார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கும்பகோணத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க, அது இல்லாமல் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவர் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே வந்து டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பையன் மட்டும்தாங்க. ஸோ இவங்க அப்பா அம்மா வீட்டிலே இருந்துட்டு இவங்க வந்து தனியார் நிறுவனத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. மாதம் ஒரு 15,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்காக வந்து இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக வேணும், ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருந்தால் போதும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுவும் இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.